ஆக்டர் சிவகுமார் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து பயங்கர சர்ச்சையாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலயும், நியூஸ் சேனல்லயும் இத பத்தி இப்போ வந்து பேச்சுக்கள் என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரீசென்ட்டா சிவகுமார் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து சோசியல் மீடியால வந்து என்னவா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது சிவகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பதாக சொல்றாங்க. ஒரு நடிகராக இருந்து ஒரு நாட்டையே ஆண்டவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களை அடுத்து யாராலயும் எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்த வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அதே சமயத்துல வந்து சிவாஜி அவர்கள் தான் நல்ல ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவருடைய இடத்த வந்து எந்த ஒரு நடிகராலயும் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அரசியல்ல நின்னாரு. அவராலேயே சாதிக்க முடியல. பட் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு நடிகராக இருந்து ஒரு நாட்டையே வந்து ஆண்டு காமிச்சிருந்தாரு. அதே சமயத்துல அவர் சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு பேசினது இப்போ வந்து பயங்கர சர்ச்சையாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பல பேர் வந்து பல கொஸ்டின்ஸும் சிவகுமார் அவர்கள் கிட்ட வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதாவது மனைவி என்பவள் வந்து வீட்டு சாப்பாடு மாரி, அதாவது நடிகை என்பவள் வந்து ஒரு ஹோட்டல் சாப்பாடு மாரி அப்படிங்கிற ஒரு பதிவுகளை வந்து அவர் வந்து பண்ணியிருப்பதாகவும், அதற்கு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுடைய மனைவியே ஒரு நடிகை தான். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படியெல்லாம் எப்படி பதிவு பண்ணலாம்? ஒரு நடிகையை வந்து இவ்வளவு கொச்சைப்படுத்தி யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கண்டனங்களும், ஏகப்பட்ட கருத்துக்களும் குவியுதுன்ட்டு இப்ப நிறைய வீடியோஸ் வெளிய வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பொதுவெளியில ஒரு நடிகையை பத்தி எப்படி இந்த மாதிரிலாம் பேசலாம்? அந்த கலைகளை அவங்க சரியாக பண்ணி தானே நடிகை அப்படிங்கிற அந்த பட்டத்தை வாங்குறாங்க. அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறது வந்து எல்லா நடிகளையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள், கண்டனங்கள் இப்ப வந்து போயிட்டு இருக்குங்க. இவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினதும், சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி பேசினதையும் ஒரு சில நபர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிவகுமார் அவர்கள் வந்து விஜய் அவர்களை தான் இந்த இடத்துல வந்து மறைமுகமா தாக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரீசென்ட் டைம்ல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அரசியல்ல வந்து களம் புகுந்திருக்காரு. விஜய் அவர்கள் எங்கு போனாலும் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசிடுவாரு. அந்த மாதிரி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய ஐடியல் அப்படின்ட்டு டிவிகே தலைவர் நெக்ஸ்ட் வந்து சிஎம் ஆகிறதுக்கு வந்து துடிக்கிறாரு. இந்த நிலையில விஜய் அவர்களை தாக்கி பேசி இருப்பதாகவும், எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் இதுல வந்து நாட்டை ஆண்டு இருக்காரு, வேற யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசி இருப்பதாகவும் பல நபர்கள் இப்போ வந்து அதை வந்து சர்ச்சையாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. பட் சிவகுமார் அவர்கள் வந்து யாருடைய பெயரையும் அந்த பேச்சின் பொழுது மென்ஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.